வள்ளினே. யாருமா வள்ளின்னு? என் ஃப்ரெண்டுனே. நானும் வள்ளியும் ஒன்னா தானே படித்தோம். மூணாப்புலேருந்து அந்த அதே கிராமத்து பாஷை. மூணாப்புலேருந்து 12ஆப்பு வரைக்கும் நானும் வள்ளியும் ஒன்னா தானே படித்தோம். இப்போ வள்ளி என்னம்மா படுதுன்னு? வள்ளி உயிரோட இல்லைனே. ஏம்மா என்னாச்சுன்னு? 12ஆவது படிக்க இல்லைன்னு நானும் வள்ளியும் காலேஜுக்கு இந்த ஸ்கூலுக்கு போவோம்னே இந்த பயலுகள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க. சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க. நாங்கள் போய் எங்கள் வீட்டில் சொன்னோம். எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளை எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னோம். பொம்பளை பிள்ளையில ஸ்கூலுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தால் வந்து வம்பிழுப்பாங்களான்னு வீட்டில் இருக்கவங்க திட்டினாங்க. வள்ளி ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் சொன்னானே இந்த மாதிரி எங்களை வம்பிழுக்கிறாங்கன்னு சொன்னா. பஞ்சாயத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா வீட்டுக்குள்ள இருந்தா அவன் வீட்டுக்குள்ள வந்தா கையை பிடிச்சி இழுத்தான். நீ வெளியே போக கண்டுதானே அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். உன்னை யாரும் வெளியே போக சொன்னான்னு ஊர் பஞ்சாயத்துலையும் சொன்னாங்க. அந்த பயல்களை யாருமே அடக்கலன்னு அவங்க கூட கொஞ்சம் திமிராகி கூட கொஞ்சம் எங்களை வம்பிழுத்து அந்த பிள்ளைய ரொம்ப அடாவடித்தனம் பண்ணோன்னு ஒரு நாள் பள்ளிக்கூடமும் போக முடியாம அந்த பசங்களையும் எதிர்க்க முடியாம பெற்றோர்கள்ட்டையும் சொல்ல முடியாம ஊர்க்காரங்க கிட்டையும் சொல்ல முடியாம கனவையும் நிறைவேற்ற முடியாம வள்ளி பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே. அவ இறப்புக்கு எங்க ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணே ஹெட் மாஸ்டர்லாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் 35 பேர் வந்தாங்க எங்க கிளாஸ்ல இருந்து. அத்தனை பேரும் அழுதாகண்ணே. வள்ளியை பார்த்து அத்தனை பேரும் அழுதாக. நான் மட்டும் அழவே இல்லைண்ணே. அவளை நான் பார்த்து